சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் லலிதா ஜுவல்லரி. For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. Predicate Holiday Resorts CK with TK presented by Tamil Matrimony Velamal Nexus. உங்களுக்கும் இல்ல க்ளோஸ்ட் அட்டாச்மெண்ட் மேட்சஸ் ஏதாவது இருக்குதா? தோனி பத்தின சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ஓகே, சொல்லுங்க பிரதர். தோனி உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் டு தி ஹார்ட்? ஆப்வியஸ்லி தோனி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், இந்தியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். தமிழ்நாடுனா இப்போதான் தலைநாளே இப்போ தோனி தான். இப்போ ஆஃபீஸ்ல இருக்கும் போதே வந்துட்டு ரைட்டர் படம் பண்ண பிராங்க்லின் இருக்கால, அவனுக்கு எனக்கு நிறைய ஆர்குமெண்ட் வரும். அவன் வந்து கோலியோட ஃபேனு, நான் தோனியோட ஃபேனு. அவன் வந்து பயங்கரமாக போனேன், நீ எப்பறம் அவனுக்கு தோனி பிடிக்கணும்? இல்லடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய அந்த கேப்டன்ஷிப் இருக்குல்ல, அந்த பொறுமையா ஹேண்டில் பண்றது, எல்லாம் எவ்வளவு சென்சிட்டிவான நேரத்துலயும் வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்லோவா அந்த பொறுமையா ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை தாண்டி அந்த பர்சனலாவே அவர் வந்து அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான விஷயத்த ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற, ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு தோனி. பிளேயரா பார்த்தா ரொம்ப எவ்வளவு பயங்கர ஹெக்டிக்கான இடத்துலயும் வந்துட்டு அவர் அந்த அந்த ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு கேமை கொண்டு போறது, எந்த டென்ஷனும் இல்லாம அது முகத்திலையும் காட்டிக்காம பிளேயர்ஸோட ஷோல்டர்ல அதை ஏத்தாம அவர் அந்த ஹேண்டில் பண்ற கேப்டன்ஷிப் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய இருக்கு, பேசுனா நிறைய அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு கேட்டோடனே அதான் ஞாபகம் வந்துச்சு. நானும் அவனும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவோம், கோலியை பத்தியும் தோனியை பத்தியும். ஸோ பட் நான் தோனியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். தலைவர் கூட நீங்க பண்ண படம், இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. புதுசா நம்ம ஒண்ணு கேட்கலாமே, தலைவர் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஆக்சுவலா என்னன்னா ரெண்டு கேப்டன் தான். ஒரு இந்தியன் சினிமா கேப்டன், அவர் கிரிக்கெட் கேப்டனா இருந்தாரு. லைக் தலைவர்கிட்ட வந்து நிறைய இது சேம் தான், நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா அவரும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல, அந்த ஸ்பாட்ல வந்து எவ்வளவு டெடிகேஷனா இருக்கணும், எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்டு வந்து ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஸ்பாட்ல அவர் மாட்டு கூலாக இருப்பார். ஆப்போசிட்ல இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த ப்ரெஷரே இருக்காது. நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நம்ம இருக்கிறோன்றது வந்து அவர் பார்க்குற வரைக்கும் அது இருக்கும். ஐயோ நம்ம இப்போ நடிக்க போகிறது அவர் பார்த்துட்டு ஒரு டைலாக் நம்ம பேசிட்டோன்னா ரொம்ப ஒரு ஹம்பிளா ரொம்ப கூலாக தான் அவர் இருப்பார். நம்மளுக்கு அந்த இது வந்து லைக் நம்மளுக்கு அது ரொம்ப ஜாலியாகிடும், நம்ம ஜாலியாகிடும். அவர் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும். அப்புறம் கேட்கவே வேணாம், நம்ம ரஞ்சித் அண்ணன் இப்ப ரீசெண்டா கூட பார்த்தோம், கிரிக்கெட் பயங்கரமா எல்லா இடத்துலயுமே கிரிக்கெட் பேய் அவரு கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரு கூட ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு? எங்க நாங்க போனாலும் பேட்டில் பால் எல்லாம் கொண்டு போயிடும். எங்க வெளியே போனாலும் சரி, நாங்க ஒரு 20-30 பேர் போவோம்னா ரெண்டு டீமா பிரிச்சிருவோம். இமிடியேட்டா டீம் பிரிச்சு கிரிக்கெட் விளையாடுவோம். அது கிரிக்கெட் விளையாடாம எங்க போனாலும் இருக்கவே மாட்டோம். எங்க போனாலும் சரி பேட் பாலோட சுத்திட்டு இருக்கோம். எங்க டீம் கண்டிப்பா அப்ப எல்லாருமே வந்து வாரம் ஒரு மேட்ச் விளையாடுற டீம். ஆமா, கண்டிப்பா இப்ப உங்க டீமுக்கு எங்க டீமுக்கு ஒரு மேட்ச் போட போறோம். கண்டிப்பா அங்கே ரஞ்சித் சார் ஆபீஸ்ல 2-3 டீம் இருக்கு. நீங்க எது பெஸ்ட் டீம்னு பார்த்து கூப்பிட்டு வச்சு அடிச்சு அனுப்பிடுங்க. கண்டிப்பா அவங்க எங்களோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருப்பாங்க டென்னிஸ் பால்ல. இல்ல எல்லாம் இதுல விளையாடுறவங்க தான் வீக்லி விளையாடிட்டு இருக்கோம். நாங்க எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு தான் வருவோம். சூப்பர். இதோட நம்ம அப்படியே செக்மெண்ட்டுக்குள்ள மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் குட் பேட் அக்லி. எல்லாருக்குமே தெரியும் இந்த குட் பேட் அக்லி செக்மெண்ட்ல நம்ம என்ன பேச போறோம்ட்டு. இந்த IPL 2024ல வெரி குட் டீம்னா எந்த டீமை நீங்க சொல்ல போறீங்க? சிஎஸ்கே தான் சொல்ல முடியும். சிஎஸ்கே ஆப்வியஸ்லி. தோனியோட கடைசி டோர்னமெண்ட் அப்பல சொல்லாதீங்க பக்குனா. கண்டிப்பா தல மறுபடியும் இன்னொரு சீசன் வருவாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயரும் வருவாருன்னு தோணுது. ஏன்னா நாங்க விட மாட்டோம்ல, ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சி தலன்னு எப்படியாவது கூப்பிட்டுருவோம் நினைக்கிறேன். ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, இவங்க ஓகேவா பெர்ஃபார்ம் பண்றாங்கப்பா, இந்த வாட்டி இவங்க ஆவரேஜா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னா பஞ்சாப் சொல்லலாம். பஞ்சாப் ஆப்வியஸ்லி அவங்க டீம் கொஞ்சம் ஒரு ஃபாலோ பேஸ்ல இல்லாம இருக்கிறாங்க. சரி, பேட் ஓகே, இவங்க ரொம்ப பேடா ஆடுறாங்கப்பா, இவங்க எல்லா வாட்டியும் மாதிரி இந்த வாட்டியும் கப்பு பக்கம் போக மாட்டாங்கப்பா. டெல்லி கரெக்ட் தான். இன்னொரு டீம் நல்லா ஆடுறாங்க இப்போ திடீர்னு, சன்ரைசர்ஸ். அந்த 277 ஹையஸ்ட் நம்ம பின்னிட்டாங்க. நம்ம ஒரு டீம், நம்ம ஓனர் டீம் வச்சிருக்காங்க. ஓனர் டீம் ஆக்சுவலா ஆப்வியஸ்லி நம்ம ஆசைதான் இருக்கும். கண்டிப்பா இல்ல, ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி மிராக்கிளா நடந்துச்சு. கண்டிப்பா. சோ குட் பேட் அக்லி செக்மெண்ட்ல குட் டீம் சிஎஸ்கே, ஆவரேஜ் டீம் பஞ்சாப் அண்ட் லாஸ்ட் டீம் டெல்லி. நம்ம இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போக போறோம். இந்த செக்மெண்ட் ஹிட் அண்ட் ரன்.
ப்ரோ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெம் மேல பால் அடிப்பாங்க. பால் படலைன்னா நம்ம கேட்கிற கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டினுக்கு சூப்பரா பதில் சொல்ல போறாங்க. ஹிட் அண்ட் ரன். ப்ரோ போலாமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். ஆக்சுவலி அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் கொஸ்டின் எல்லாம் பயங்கர கொடூரமா இருக்கு. அடிச்சுட்டா விட்டுலாம். அதுதான் பாக்குறேன். இது படும் ப்ரோ, கண்டிப்பா படும் ப்ரோ. எனக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் பொறுத்தா இருக்கு. சரி, நான் கொஸ்டின் கேக்குறேன் இப்போ. ஓகே. தோனியா கோலியா? இது படலாம் கூட பிரச்சனை இல்ல. சரி, இருந்தாலும் சரி, ஒரு டிப்ளமேட்டிக்கா ப்ரோ, தோனியோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்துச்சா, கோலியோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்துச்சா? இல்ல, என்ன கேட்டா தோனி தான் நான் சொல்லுவேன். தோனி கேப்டன்ஷிப்ன்றது ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இல்ல, நீங்க கிரிக்கெட்டர், உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பார்வையாளனாவோ இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது கேப்டன்ஷிப் ஒரு பிளேயருடைய இன்னொரு ஆட் ஆன். அது கண்டிப்பா நான் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது வந்து எல்லாருக்குள்ளயும் அது வந்துருமான்னு தெரியாது. அதுல வந்து தோனி வந்து பெர்ஃபெக்ட், சூப்பர். பட் கோலி வந்து பெஸ்ட் பிளேயர். இதுக்கப்புறம் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ அப்படி ஒரு பிளேயர் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய இந்த காலகட்டத்துல கோலி மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான பிளேயரோ இல்ல வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவான பிளேயரோ நம்ம பார்க்க முடியுமா? சோ ரெண்டு பேரும் ரெண்டு கார்னர். அவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்றதுன்றதே கொஞ்சம் நீங்க கேட்டதுனால ஓகே, சூப்பர் ப்ரோ. சோ ப்ரோ, இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ப்ரோ. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ உங்களுக்கு ஒரு போன் வருது, மாரி செல்வராஜ் கேக்குறாரு, நாளைக்கு படம் பண்றேன், டேட்ஸ் இருக்குதா? டக்குனா அது கூடவே இன்னொரு போன் வருது, நம்ம ரஞ்சித் சார் கேக்குறாரு, டேய் நாளைக்கு படம் ஸ்டார்ட் பண்றேன், கிட்ட போயிடலாம், நாளைக்கு படம் பண்ண போறோம்னா டேட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்ணுவீங்க? இந்தாங்க ப்ரோ, இது அடிச்சாலும் அடிக்கலாம், பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க ப்ரோ. ஐயோ, கண்டிப்பா அடிப்பீங்க ப்ரோ. இல்ல, அடிப்பேன்னு நினைக்கிறேன். பட்டரா. சரி, இந்த ஒரு क्वेश्चनக்கு மட்டும் நான் வந்து ஆப்ஷன் விட்டுறேன். ஏன்னா நீங்க இது கரெக்ட்டா அடிச்சிட்டீங்க. ஷூட்டிங் இருக்குது, நான் ஷூட்டிங்கும் போய் ஆகணும். ஆனா இன்னைக்கு தோனியோடைய லாஸ்ட் மேட்ச். ஓகே, நான் லாஸ்ட் மேட்ச் போணுமா ஷூட்டிங் போணுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சாய்ஸ் எடுப்பீங்க? நான் ஷூட்டிங் தான் போகணும். படம் இல்ல, ஷூட் முடிச்சு தோனி மேட்ச் பாத்துருவோம். இல்ல டிவில போன்ல எப்படியா பாத்துருவோம். நான் ஆல்மோஸ்ட் பாத்துருவேன். எப்படியா கேரவன்லயே உட்காந்து பாத்துருவேன் மேட்ச். சார், இது வந்து ஆக்சுவலி ஒரு டூ ஆர் டை क्वेश्चन மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும், அப்பா வந்து நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் டானாகாரன்ல உங்களுடைய அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அது படமா பார்க்கும் போதே தமிழ்நாடு எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்கன்னு தெரியும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ நமக்கு? இல்ல, டானாகார்ல வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் பரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு அந்த சீக்வன்ஸ் வரல. ஓகே, வரல. அவர் விக்ரம் பிரபு சார் தான் மாட்டிக்கிட்டார் நல்லா. ஓகே. ஆனா ஒரே ஒரு பரேட் மட்டும் எனக்கு வந்துச்சு. ஒரே ஒரு அந்த பனிஷ்மெண்ட்காக நாங்க வந்தோம். எனக்கு ஒன்னும் அது பெருசா தெரியல, அது ரொம்ப பெருசா தெரியல. பட் நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட்ன்றதுனால எல்லாத்துலயும் பெட் எல்லாம் வச்சிருவாங்க. சோ ஆனா அவ்வளவுலாம் கஷ்டம் இல்ல. என்ன ஒரே ஒரு கொடுமைனா வெள்ளூரோட வெயில் தான். வெயில் கொடுமை. அதுவும் கரெக்டா அந்த பீக், அந்த கத்திரி சொல்லுவாங்களே, கண்டிப்பா அந்த வெயில்ல போய் மாட்டி 45 days இருந்ததுதான். யாரெல்லாம் உயிர் பொழிச்சு வந்தனே தெரியாம அந்த இது மாதிரிதான், அந்த டிஸ்கவரி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் வர மாதிரிதான் பாதி பேர் உயிர் பொழிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. மத்தபடி ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. ஓ, அப்படியே நான் ஆன்சர் சொல்லிட்டேனா? இல்ல, அடிங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. இது எதுக்கு அடிச்சுக்கிட்ட அப்புறம்? ஐயோ. ஓகே, தலைவர் முன்னாடி இந்த சீன் நாங்கெல்லாம் பார்க்கும்போது வாவ் என்ன சீன் பா இது அப்படின்னு இருந்துச்சு. அத்தா கோழி கறி அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு நர்வஸ், பயம் இல்ல, ஒரு நர்வஸ் இருந்துச்சு. சார் முன்ன நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காரல அந்த சேர்ல. உட்காரலான்னு ரஞ்சித் சார் என்ன கூப்பிட்டீங்க வா அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு? இல்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஓகே, ரெடியா நீ அப்படின்னாரு. நான் ரெடி. அவர் ஒரு ஆர்டிஸ்ட், நீ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணு, அவ்வளவுதான் சொன்னார். ரொம்ப கூப்பிட்டு பயங்கரமா அப்படியே அப்படிலாம் இல்ல. அவரும் சார் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் மட்டும் ஒரு வேலையை பண்ணுவார், நீ ஒழுங்கா பண்ணு, டேக் வாங்கிடாதுன்னாரு. ஸோ என் காதில் அது டேக் வாங்கிடாதுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தேன். அவர் வந்து ரொம்ப கூலா ஓகே அப்படின்னோடனே என்ன குழந்தை மாதிரி இருக்காரு அப்படின்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த பெரிய பிம்பம் ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து அந்த செகண்ட்ல அவர் அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு ரெடி போலமா அப்படின்னோட எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. ஒரே டேக்ல ஓகே பண்ணுவோம். ஆக்சுவலா ஒன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஒரே டேக்ல, தேங்க்யூ ஸோ மச். ஒரே டேக்ல தான் ஓகே பண்ணோம். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை படங்கள் போனாலும் அதை மறக்க முடியாத ஒரு படம் தான் ஆக்சுவலா.